அடுத்த ஃபேக்ட்டும் ஆக்டோபஸை பற்றினது தான். மீட்டிங் முடிஞ்ச அப்புறமா ஆன் ஆக்டோபஸ் டெமென்ஷியான்ற ஸ்டேட்க்கு போயிடும். அதோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே மறந்துடும். ஒழுங்காக சாப்பிடாம மன அழுத்தம்குள்ளே போயிட்டு இறந்தும் போயிடும். சரி, ஆன் ஆக்டோபஸ்க்கு தான் இந்த நிலைன்னு பெண் ஆக்டோபஸை பார்த்தா முட்டையிட்ட பிறகு அந்த முட்டையை பாதுகாக்கிறதுக்காக அங்கேயே இருந்துடும். பல நாட்கள் உணவு எதுவுமே எடுத்துக்காது. கடைசியாக முட்டையிலிருந்து பேபி ஆக்டோபஸ் ஹேட்ச் ஆகிறப்போ அந்த தாய் ஆக்டோபஸ் உடல் பலவீனம் காரணமாக இறந்து போயிடும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பேரல் ஐ ஃபிஷ். இந்த வகை மீனோட தலை டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அதாவது வெளிப்படையாக இருக்கும். வெளியிலேருந்து பார்த்தாலே உள்ளே இருக்க அதோட மூளை, கண்ணுன்னு எல்லாமே தெரியும். அந்த 2 பிளாக் கலர் டாட்டை தானே நீங்கள் எல்லாம் கண்ணுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது அதோட ஸ்மெல் ஆர்கன்ஸ். உள்ளே இருக்க அந்த க்ரீன் கலர் சர்க்கிள்ஸ் தான் அதோட கண்ணு. இதோட கண்ணு 90 டிகிரி வரை ரொட்டேட் ஆகும். அதாவது மேலே வர அதோட இரையும் பார்க்க முடியும், எதிரில் வர அதோட இரையும் பார்க்க முடியும். கடைசியாக நம்ம பார்க்க போகிற மீனோட பேர் ஓஷியன் சன்ஃபிஷ். உலகத்திலேயே இதை தான் ரொம்ப பெரிய போனி ஃபிஷ்னு சொல்கிறாங்க. இதோட வெயிட் 1000 கிலோவில் இருந்து 2300 கிலோ வரை இருக்குமா. ஆனால் இதுக்கு சரியாக நீந்த வராது. இது என்ன தான் இவ்வளவு பெரிய மீனாக இருந்தாலும் இதோட மூளை வெறும் ஒரு லெமன் சைஸ்க்கு தான் இருக்குமா.